தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு மூலமா உங்கள சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ பதிவு ஸ்பெஷலா யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு சாட்டை துரைமுருகன் அவர்களுக்காக தான். இல்ல நான் என்ன கேட்கிறேன், நீங்க கடைசி வரைக்குமே திருந்துவீங்களா? திருந்த மாட்டீங்களா? எனக்கு நீங்க அத சொல்லியே ஆகணும். ஏன் அப்படி நான் கேட்கிறேன் அப்படின்னா, நீங்க கொள்கை ரீதியா, சித்தாந்த ரீதியா நீங்க எதிர்க்கிறேன், கொள்கைய கோட்பாட வைக்கிறேன், எதிர்கருத்துக்கள் வைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அது அப்பாற்பட்டது. அத தாண்டி இப்போ தமிழக வெற்றி கழகம் ஒரு அபார வெற்றி அடைஞ்சிருக்குன்றத நீங்களே ஒத்துக்கிறீங்க. உங்க சேனல்ல குடுத்த பேட்டியில நீங்களே அத ஒத்துக்கிறீங்க. 2வது த டிபேட் யூடியூப் சேனல்ல நீங்க குடுத்த பேட்டி மூலமாவும் அத ஒத்துக்கிறீங்க. ஆனாலும், எதன் அடிப்படையில நீங்க மக்களுடைய தீர்ப்ப தரக்குறைவா நினைக்கிறீங்க? எதன் அடிப்படையில மக்களோட தீர்ப்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க? ஆல்ரெடி விஜய் அவர்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணீங்க. அதுக்கு ஒரு பதில் கிடைச்சிருச்சு. மக்கள நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுக்கும் பதில் கிடைச்சிருச்சு. இப்ப திரும்ப திரும்ப நீங்க இதே மக்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ற கோட்பாட்டிலேயே நீங்க இருந்தீங்க அப்படின்னா, கடைசி வரைக்குமே நீங்க வெற்றிங்கிற கனிய நீங்க எட்டவே முடியாது. நான் எப்பயும் சொல்றேன். நீங்க என்னதான் கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் பேசினாலும், அது மக்களுக்கு தொடர்புடையதாகவும், அது மக்கள் ஏற்புடையதாகவும் இருக்க வேண்டும். அதாவது அரசியலினுடைய பொதுவான ஒரு கோட்பாடே என்ன அப்படின்னா, அ பெரும்பான்மை மக்களுடைய ஏற்பு தான் ஒரு கட்சிய ஆளுங்கட்சி ஆக்கும். சரிங்களா? நீங்க ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு அடிப்படையில ஒரு கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தத்த வைக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நான் சொல்றதெல்லாம் சரியானது. அதுக்குள்ள நீங்க எல்லாம் என் பக்கம் வாங்க அப்படிங்கிறதுக்கும், மக்கள் எல்லாருக்கும் நியாயம்னு படுறதும், மக்கள் ஏற்கிறத புரிஞ்சுகிட்டு ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறதும் தான் ஒரு சரியான அரசியலா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால உங்களோட கொள்கை கோட்பாட்டுல நீங்க திருத்தங்கள ஏற்படுத்திக்கிட்டு, மக்களை எப்படி உங்க கையில தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுல நீங்க ஃபோக்கஸ்டா இருந்தீங்கன்னா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நான் உங்களோட கொள்கை கோட்பாடு சித்தாந்தத்த அ டீகோட் பண்றதுக்கு விரும்பல. ஏன்னா அத பத்தி பேச போனா நெறைய கேள்விக்குறிகள் வரும். நெறைய எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். சிம்பிளா கேட்கிறேன். நாம் தமிழர் கட்சிய அங்கீகாரம் பெற வைக்கிறதுக்கு, நாம் தமிழர் கட்சிய ஜெயிக்க வைக்கிறதுக்கு, எம்எல்ஏஸ் கொண்டு வர்றதுக்கு, நீங்க ரூலிங் பார்ட்டியா வர்றதுக்கு என்ன செய்யணுமோ, அத மக்களுக்கு இடையில ஒரு தாக்கத்த ஏற்படுத்தி, மக்கள தன் கை வயப்படுத்திக்கிறதுக்கு என்ன வழியோ, அத பண்றத விட்டுட்டு, நீங்க மத்தவங்கள விமர்சிக்கிறேன்ற பேர்ல தான் உங்களுடைய வாக்கு சதவீதம் இறங்கிட்டே போகுது. சரி ஓகே. இப்ப இந்த 5 ஆண்டுகள்ல விஜய் ஒருவேள நல்லா ஆட்சி பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? ஏங்க இத்தன வருஷமா 60, 70 வருஷமா ஆதிக்கம் செலுத்தின திமுக, அண்ணா திமுகவே வாஷ் அவுட் ஆயிடுச்சுங்க. நீங்க இப்ப தான் எந்திரிக்கணும்னு நெனைக்கிறீங்க. ஸோ விமர்சனங்கள பார்த்து வைங்க. இதுக்கப்புறமாவது நாம் தமிழர் கட்சி எந்திரிக்கணும் அப்படின்னு நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம். ஏன்னா ஒரு நல்ல கொள்கை கோட்பாட எடுத்து முன் வச்சு சித்தாந்தத்த அடிப்படையா வச்சு நடத்திட்டு இருக்கிற ஒரு கட்சி. நான் இப்பயுமே சொல்றேன், தமிழக வெற்றி கழகம் செய்யறது எல்லாமே சரின்னு நான் சொல்ல வரல. நீங்க பேசுறது எல்லாமே சரின்றத நீங்க நெனச்சுக்கிட்டு பேசாதீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவு மூலமா சொல்றேன். சரிங்களா? எந்த கொள்கை கோட்பாட்ட எந்த கட்சி பேசினாலும் இங்கே எஜமானர்கள் மக்கள் மட்டும் தான். ஸோ மக்கள மதிக்கிற கட்சி மட்டும் தான் நிலை பெறும். மக்கள மதிக்கிற கட்சி மட்டும் தான் அரியணை ஏறும் அப்படிங்கிறது இந்த தேர்தலுடைய முடிவா இருக்கு. ஸோ இனிமையாவது திருந்துவீங்கன்னு நெனைக்கிறேன் மிஸ்டர் சாட்டை துரைமுருகன். நன்றி. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க் யூ. பாய் பாய்.